டீலிமிட்டேஷன் விவகாரத்தில், சட்ட விவகாரத்தில், நாடாளுமன்றத்தில் முதல் முறையா தோல்வி அடைஞ்ச பதட்டத்தில் அவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். தேர்தலுக்கு நடுவில் இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தா நாம அசால்ட்டா விட்டுருவோம்னு நினைச்சார். ஆனா அப்படியே உல்டாவா நடந்துருச்சு. தென் மாநில மக்கள் கொதிச்சு போயிருந்தாங்க. அவர் கூட்டணிக்கு படுதோல்வி உறுதியாகியிருக்கு. அதனால டேமேஜ் கண்ட்ரோல் செய்ய இப்ப என்ன முயற்சி பண்றார்? மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்கட்சிகள் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அபாண்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் வேலைக்கு ஆகல. தேர்தல் நேரத்தில் அவர் நம்ம மேல ஏவ நினைச்ச அஸ்திரம் இப்போ பூமாரம் வாங்கி அவருக்கே வினையாயிடுச்சு. முதலுக்கே மோசமாயிடுச்சு. மோடி அவர்களே, இட்ஸ் எ டூ லேட். ஏப்ரல் 17ஆம் தேதியோட என்டிஓ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே என்டிஏ கூட்டணியை நிலைகுலியும் வச்சிருக்கிறோம். அப்ப பாஜகவுக்கு அட்ரஸே இல்லாத தமிழ்நாட்டில் என்ன நிலைமை ஆகணும் மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. தமிழ்நாடு முழுக்க மக்களை பார்த்து சந்திச்சுட்டு தான் நான் தெளிவாக சொல்றேன். திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் எல்லா ஊர்லயும் இன்றைக்கு செம்ம ரீச் ஆயிருக்கு. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க பயனாளிகள் இருக்காங்க. நான் பெருமையோடு சொல்றேன், இந்த அரசு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வர அனைவருக்குமான நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு.